அரிசி 4 கிலோ ஊற வச்சுருக்குறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, பச்சை மிளகா, பீன்ஸ், கேரட், தக்காளி, கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம். இப்போ அடுப்பு நம்ம பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகா, கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறோம். நல்லா வதக்கினோடனே தக்காளி போடுறோம். வெறும் மிளகாவை கொஞ்சோண்டு போடுறோம். உப்பு போடுறோம். பீன்ஸு, கேரட் கட் பண்ணி வச்சு பீன்ஸு, கேரட் போடுறோம். நல்லா தொழவி விட்டுன்னு இப்போ கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லி போட்டு நல்லா இப்போ கிளறி விடுறோம். இது கிளறினோடனே தேவையான அளவு 4 கிலோ அரிசிக்கு நான் 7.5 லிட்டரு தண்ணி அந்த அளவு ஊற்றிட்டு இப்போ கொதிச்சோடனே ஊற்றி வச்ச அரிசியை அதை போட்டு நல்லா தொழவி விட்டுட்டு இப்போ மூடி போட்டோடனே இப்போ சாப்பாடு ரெடி.